रङ्गषठारिसंविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतयः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशन्नारायणं योगिनं श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौलिकुर्वी जितेन्द्रकरुणापरिणामबोधं शेषाचलेषु चिरभवति दशात्रवृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं सुधाग्र्यं नारायणाद्यैर्दुर्यरूपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः. இன்றைய தினம் ஸ்ரீ மதுரகவியாழ்வார் கன்னிடம் சிறுத்தாம்பு எழுதினவர் ஸ்ரீ மதுரகவியாழ்வார். அந்த மதுரகவியாழ்வாருக்கும் அவருக்கு ஆச்சாரியனாக இருந்து சகல விதமான ஞானங்களையும் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் நேற்று சொல்லப்பட்ட பிரகாரம் நம்மாழ்வார். நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ ஷடகோபர் அப்படிங்கிற பெயரில் நாம் நம்மாழ்வாரை சேவிப்போம். அப்படி நம்மாழ்வாருக்கும் மதுரகவியாழ்வாருக்கும் எவ்வாறு சம்பந்தம் ஏற்பட்டது, மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரிடத்தில் எவ்வாறு சகலவிதமான ஞானங்களையும் பெற்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது உண்டு, கதை உண்டு, விற்த்தாந்தம் உண்டு. என்னன்னாக்கா, மதுரகவியாழ்வார் ஒரு தரம் என்ன பண்ணார்னாக்கா, வடதேச யாத்திரை, வடதேசங்களில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாள்களெல்லாம் சேவிக்கணும்ட்டு வடதேச யாத்திரை கிளம்பினாராம். அப்போது அயோத்தியாவில் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒளி ஒன்று தெற்கு திசையிலிருந்து ஒரு ஒளியானது இவருக்கு தெரிஞ்சுது. என்னன்னாக்கா, இந்த ஒளி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுல இவருக்கு சிந்தனை போயிட்டே இருந்தது. அந்த ஒளியை நோக்கி அந்த ஒளி எங்கேருந்து வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் மதுரகவியாழ்வாருக்கு நிறைய வருது. அதனால் அயோத்தியாவில் பெருமாளை சேவிச்சுட்டு அத்தோட வடதேச யாத்திரையை முடிச்சுட்டு முதல்ல இந்த ஒளியானது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவர் இருந்தது அயோத்தியாவில் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க. அந்த நேரத்தில் அந்த ஒளியானது எங்கிருந்து தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, தெற்கு திசையிலிருந்து தெரிஞ்சுது. சரி, அந்த ஒளி தெரிகிற திக்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். வடதேச யாத்திரை அதோடு முடிச்சுட்டேன். எனக்கு இந்த ஒளி எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அந்த வடதேச யாத்திரையை முடிச்சுண்டு இந்த ஒளி எங்கேருந்து வருதோ அந்த திசையை நோக்கி பயணிச்சு. அந்த ஒளி எப்பொழுதுமே அந்த ஒளி ராத்திரி வேளையில் தானே தெரியும். இவர் அங்கேருந்து பயணம் பண்ணும் நேரத்தில் ராத்திரி வேளையில் அந்த ஒளி தெரிகிற திசையை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பார். பகல் வேளையில் அந்த ஒளி தெரியாது. அதனால் பகல் வேளையில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல தங்கி அந்த பொழுதை கழிச்சுட்டு இரவு நேரம் வரும் பொழுது அந்த ஒளி தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒளி தெரிகிற திக்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை ரொம்பவும் வேகமாகவே அந்த பயணம் பண்ணார். அப்படி அந்த ஒளி எங்கேருந்து வருதுன்றதை பார்த்து பயணிச்சுண்டு அந்த ஒளியை நோக்கி வரும் பொழுது கடைசியில் அந்த ஒளி எங்கே இருந்ததுன்னாக்கா, மதுரகவியாழ்வார் தேரியமா ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்தில் மதுரகவியாழ்வாரனுடைய விஷயமாக சாதித்தருளின பாசுரத்தில் இதான். தேரியமா ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி ஆரிய நல்லன்புடனே குருகூர் நம்பிக்கு அணவரத மந்தரங்க வடிமி செய்து மாரணையல்லால் என்னும் மறந்தும் தேவமத்தரியேன் எனும் மதுரகவியே
நீமுன் கூறிய கண்ணினுன் சிறுத்தாம் பதனில் பாட்டு குலவு பதினொன்னுமென உதவு நீயே. அப்படிங்கிற போல பிரபந்தசாரம் சுவாமி தேசிகன் அருளிய பிரபந்தசாரம், அதாவது பிரபந்தத்தில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது. இந்த பிரபந்தசாரத்தினால்தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு நம்மளால் கணக்கிட முடியும். பின்வரும் இந்த பிரபந்தசாரத்தினால சுவாமி தேசிகன் பண்ணது அத்தியந்தமான அனுகூலமான விஷயம். என்னாக்கா பிரபந்தசாரத்தில் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பாசுரம், முதலாயிரத்தில் இவ்வளோ, இரண்டாம் ஆயிரத்தில் இவ்வளோ, என்னென்னது, மூன்றாம் ஆயிரம், நான்காம் ஆயிரம் அப்படின்ட்டு 4000 வர வரைக்கும் ராமானுஜ நூத்தந்தாதியோடு சேர்த்தால்தான் 4000ன்றது கணக்கு வரும். அப்படி ஒவ்வொரு பாசுரத்தையும் கணக்கிட்டு 4000 பாசுரங்கள் இவ்வளவு தான், இதுதான். ஏன் இது 4000ன்னு சொன்னதுனால என்ன ஒரு இதுனாக்கா, பிற்காலத்தில் வரும் காலகட்டங்களில் அவாவா ஏதேதோ எழுதி இந்த பாசுரத்தில் இதோடு சேர்ந்து இருந்தது, அத்தோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லியும் புதுசாகவும் எதையும் சேர்க்க முடியாது, இருக்கிறதையும் குறைக்க முடியாது. எந்த ஒரு ஆயிரத்தில் என்னென்ன பாசுரங்கள்னு சொல்லி வகுத்து வைத்ததுக்கு பிறகு இந்த பாசுரத்தில் ஒன்றுத்தை குறைக்கிறதுக்கோ ஒன்றுத்தை சேர்க்கறதுக்கோ பின் வருபவர்கள்னால அது பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது உருப்படியாக காப்பாற்றப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரபந்தசாரத்தில் மதுரகவி ஆழ்வாரனுடைய விஷயமாக அருளின இந்த பாசுரத்தில் தேரியமான் ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி அப்படிங்கிற போல அவர் அவதரித்த திருக்கோளூர், அங்கே நேராக அந்த ஒளி எந்த இடத்துலேருந்து வந்ததுன்னு தேடிண்டு வரும் பட்சத்தில் கடைசியில் அந்த ஒளி வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மதுரகவி ஆழ்வார் அவதரித்த திருக்கோளூரில் தான் எம்பெருமான் சன்னதியில் ஒரு மரத்தினுடைய பொந்து, புளிய மரம்னு சொல்லுவாள். அந்த புளிய மரத்தினுடைய பொந்தில், அதாவது எம்பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய திருக்கோயில் பக்கத்தில், அதாவது தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடியதான எம்பெருமான் சன்னதியில் ஒரு புளிய மரத்தினுடைய பொந்தில் அந்த ஒளியானது அங்கே வந்தது. சரி, இந்த ஒளி இங்கேருந்து வருது, சரி இதனுடைய வித்தாந்தம் என்ன, எதனால் இந்த ஒளி தெரியறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எங்கேருந்து வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் அவருக்கு அபிப்பிராயம் இல்லை. அது ஏன் வருது, எதனால் இது அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு, எண்ணமானது அவருக்கு நிறைய இருந்ததுனால அந்த ஊரில் இருக்கிறவர்களை அந்த ஒளி ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருதுன்னு அந்த ஊரில் இருக்கிறவாழ்கிட்ட விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கிறவா அதை சொல்கிறா. என்னென்னாக்கா, காரி அப்படிங்கிற ஒரு அரசன், அந்த அவனுக்கும் அவனது மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை என்னடான்னாக்கா, கண் திறக்கலை, வாய் பேச வரல, அழலை, கைகால் ஆடலை, இன்னும் என்னன்னு கேட்டேன்னாக்கா தன்னுடைய தாயார்கிட்ட பால் கூட சாப்பிட்றதில்ல அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தை அதை என்ன பண்ணான்னாக்கா, அவள் அப்பா அம்மா கொஞ்ச காலம் கழித்து பெருமாள்கிட்ட சேவித்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு கோவிலுக்கு வரும் பொழுது, அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டுனாக்கா அந்த மரத்தினுடைய பொந்தில் போய் உக்காந்துட்டு ஒரு ஆசனத்தை போட்டு உக்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த தியானம் பண்ணதை அப்போதுலேருந்து இதுதான் கதை இந்த கோவிலுக்கு, அதிலிருந்து தான் இந்த ஒளியானது இந்த இடத்துல தெரியறது அப்படிங்கிற போல அந்த ஊரில் இருக்கிறவா சொன்னான். பிறகு இவர் மதுரகவி ஆழ்வாரும் அந்த ஒளி எங்கேருந்து நன்னா தெரியறது, அதில் போய் கிட்ட போய் பார்ப்போம் அப்படிங்கிற ரீதியில் மற்றவா எல்லாரும் கூட அந்த ஒளி இவ்வளோ தூரம் வந்திருக்கே அப்படின்னு ரொம்ப பிரசித்தமாகி எல்லாரும் வெளில இருக்கிறவாழ்லாமும் கூட வந்து இந்த செய்தியை கேட்டுட்டு வந்து சேவிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது இவர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் உயிரோடு தான் இருக்கிறா, தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவர்
ரொம்பவும் மௌனமாக இருந்தார். உடனே மதுரகவி ஆழ்வார் அவர் சரி ஜீவிச்சுட்டு தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு சத்தத்தை எழுப்பினார். ஒரு கை தட்டுற மாதிரியோ அந்த மாதிரி சத்தத்தை எழுப்பி அவர் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு சிட்டிகை மாதிரி போட்டு ஒரு சத்தத்தை எழுப்பினார். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஆழ்வார் என்ன பண்ணார், கண்ணை திறந்த உடனே பார்த்தோம்னாக்கா மதுரகவி ஆழ்வார் தெரிஞ்சார். மதுரகவி ஆழ்வார் அவர் கண்ணை திறந்த உடனே சரி இவர் ஒரு நல்ல ஞானவான் போல இருக்கு, ஒரு பெரிய ஞானி, அதனால் இவர் என்ன பேசுகிறார், எப்படி சொல்கிறார் அப்படின்னு இவருடைய குரலை கேட்கறதுக்கோசரம் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணேர்னாக்கா சரி ஏதாவது கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அவருடைய குரலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ, அதனால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னுட்டு செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், இது கேள்வி. அதாவது செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படிங்கிற கேள்வியை ரொம்பவும் வினயமாக ஒரு அதிகாரத்தோரணை இல்லாமல் எவ்வளவு பவ்யமாக கேட்க முடியுமோ, பணிவோடு கேட்க முடியுமோ அந்த பணிவோடு மதுரகவி ஆழ்வார்கிட்ட கேட்டாராம். இந்த கேள்விக்கு அங்கே சுற்றி இருக்கிறவாளுக்கு அர்த்தம் புரியாது, கேட்குறவாளுக்கும் கேட்டுருக்கிறவாளுக்கும் புரியும். அதாவது மதுரகவி ஆழ்வாருக்கும் நம்ம ஆழ்வாருக்கும் புரியும். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்ன்ற கேள்வி. அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார், அத்தை தின்று அங்கே வளரும் அப்படிங்கிற போல பதில் சொன்னாராம். இந்த கேள்வி பதிலுக்கு சுற்றி இருக்கிறவாளுக்கு அர்த்தம் புரியல. ஆனால் கேட்ட மதுரகவி ஆழ்வாருக்கும் சொன்ன நம்மாழ்வாருக்கும் இவா ரெண்டு பேருக்கும் பதிலும் கேள்வியும் புரிஞ்சுது. இதை கேட்டு ஆஹா இந்த ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதில் வந்ததை ரொம்பவும் ஆச்சரியத்தோடும் ரொம்பவும் சந்தோஷத்தோடும் நமக்கு ஒரு ஆசிரியர், நமக்கு ஒரு ஆசான், நமக்கு ஒரு ஆச்சாரியர் கிடைத்து விட்டார் அப்படிங்கிற ரீதியில் மதுரகவி ஆழ்வார் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். தனக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சா, அதாவது ஆழ்வார் ஆச்சாரியர்களில் சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் கிடைத்தாலும் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் கிடைத்தாலும் பரஸ்பரம் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அது அந்த காலத்திலிருந்தே வருது. அப்படி தனக்கு ஒரு சிஷ்யன் கிடைத்தான்னு நம்மாழ்வார், தனக்கு ஒரு ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியர் கிடைத்தான்ற மதுரகவி ஆழ்வாரும் மிகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிறகு நம்மாழ்வாரும் சிஷ்யனுக்கு நல்ல விதமான ஞானங்களெல்லாம் உபதேசம் பண்ணி அதன் பிறகுதான் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களான திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, அதாவது முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் பண்ணிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் எழில் குருகை வருமாறா இறங்குனியே. அதாவது இது நம்மாழ்வாரினுடைய விஷயமாக பிரபந்தசாரத்தில் சுவாமி தேசிகன் அருளியது. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், திருவிருத்தம் 100 பாட்டு, முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும், திருவாசிரியம் 7 பாட்டு, பண்ணிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும், பெரிய திருவந்தாதி 87 பாட்டு, பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி 1102 பாட்டும், இது 1102 பாட்டு. இப்படிப்பட்ட பாசுரங்களெல்லாம் எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கி, அனைத்து சாஸ்திரார்த்த விஷயங்கள்லாமும் உள்ளடக்கி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ண அதை அனுகிரகித்தார். இந்த விஷயத்தினால அந்த நேரத்தில் தமிழ் பிரபந்தங்கள் இத்தியாதிகள் எல்லாம் நல்ல வளர்ச்சியை தந்தது. காலப்போக்கில் அந்த பிரபந்தங்கள்லாமும் மறந்துடுச்சு.
அதாவது அடுத்த இதுக்கு கொண்டு போகிறது இல்லாததுனால காலப்போக்கில் அந்த நம்மாழ்வார் உபதேசித்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய பிரபந்தங்கள்லாம் காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆச்சுன்னது அது அப்படியே மறைஞ்சிடுச்சு. அது எடுபடலை, வெளிப்படலை. பிறகு என்ன ஆச்சு, அதாவது இந்த கண்ணினும் சிறுத்தாம்பினுடைய மங்களம் தனியனானது ஸ்ரீமன் நாதமுனிகள்னால் எழுதப்பட்டது. ஸ்ரீமன் நாதமுனிக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் இந்த கண்ணினும் சிறுத்தாம்புக்கும் நிறைய தொடர்பு. அடுத்த வர விஷயம் அதுதான். என்னக்கா, இதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு அன்போடு நிறைய பிரபந்தங்களெல்லாம் அனுகிரகிச்சது காலப்போக்கில் மறைஞ்சிடுத்து. அதெல்லாம் இப்போ நாம் சொல்கிறோன்னாக்கா அதெல்லாம் யாருடா காரணம்னாக்கா ஸ்ரீமன் நாதமுனிகள் தான். அவர் நாதமுனிகளானவர் எவ்வாறு இந்த பிரபந்தங்களெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா, காட்டுமன்னார் கோவில், காட்டுமன்னார்குடி அப்படிங்கிற இடத்துல குருகை காவலப்பன் கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தை வச்சுட்டு அதில் பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு தன்னுடைய அவர் விசேஷமாக பார்த்தோம்னாக்கா யோகத்திலெல்லாம் நல்ல பயிற்சி செய்யக்கூடியவர். அந்த மாதிரி யோகத்தின் வாயிலாகவும் பெருமாளை தியானிக்கிறது, அர்ச்சிக்கிறது இத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்திட்டு அதில் இருந்தார். அந்த ஆசிரமத்துக்கு குடந்தையிலிருந்து, திருக்குடந்தையிலிருந்து சில பல வைஷ்ணவர்கள்லாம் வந்தால் அவள்லாம் யாத்திரை போகும் ரீதியில் நடுவில் ஒரு நாள் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய ஆசிரமத்திற்கு வந்த பொழுது அவள் திருக்குடந்தைன்றதுனால அந்த திவ்ய தேசத்தினுடைய பாசுரங்கள் அவளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு. ஆறாவதே அடியேனுடலம் நின்பாரன்பாயேன்னு ஆரம்பித்து அந்த 10 பாசுரங்கள் அவர்களினுடைய திவ்ய தேசத்தின் பாசுரங்களாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த 10 பாசுரங்கள் தெரிஞ்சுது. அந்த 10 பாசுரங்களை பாடி பெருமாளை சேவிச்சதுனால அந்த 10 பாசுரங்களில் 1010 அப்படிங்கிற வார்த்தையை ஸ்ரீமன் நாதமுனிகள் செவிப்பட அவள் பறக்க சொன்னான். சரி, என்ன இது இவா சொல்கிறதோ 10 பாசுரம், ஆனாக்கா பாசுரத்தினுடைய முடிவில் 1010ன்னு சொல்கிறாளே அப்படின்னாக்கா இவா சொன்ன 10 பாசுரம் தானே இங்கே எடுபட்டுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 1000 பாசுரம் என்ன ஆச்சு அப்படின்னு இவருக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஒரு கேள்வி வந்தது. சரி, அந்த வைஷ்ணவர்களை பார்த்து இந்த 10 பாசுரங்கள் தான் சொன்னீங்கோ, அந்த 10 பாசுரத்துலையும் 1010ன்றா போல சொல்கிறீங்கோ, அந்த 1010னாக்கா மீதி 1000 பாசுரம் என்ன ஆறுது, எங்கே இருக்குது, என்ன எப்படிப்பட்ட பாசுரம்னு அவளை கேட்க, சுவாமி இது எங்களுடைய திவ்ய தேசத்தினுடைய பாசுரன்றதுனால இந்த ஒரு 10 பாசுரம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது அப்படின்றா போல் அவள் சொல்லிட்டா. இதைக்கும் மீறி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா யோசித்தார். பார்த்தா தென்குருகூர், அந்த குருகூர்ன்ற ஸ்ரீ கிராமம் எங்கே இருக்குதுன்னு தேடிந்து போனேன். அங்கே தேடிந்து போய் சரி அந்த இடத்துலையாவது இந்த 1000 பாசுரங்களினுடைய விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் குருகூரில் போய் அங்கே இருப்பவர்களுடைய இந்த மாதிரி இந்த 1010ன்னு இருக்கே, உங்கள் பாசுரங்களினுடைய குடந்தை பாசுரத்தினுடைய இதில் தான், அந்த வாசகத்தில் தான் 1010ன்னு இருக்குது. அதனால் அந்த 1000 பாசுரங்கள் 1000 பாட்டுகள் என்ன என்ன ஏதுன்னு அந்த ஊரில் இருக்கிறவாளை கேட்க, பரவாயில்லையே எங்கள் திவ்ய தேசத்து பாசுரங்கள்லாமும் தெரிஞ்சு வச்சுருக்கலேன்னு அவள் ஆச்சரியப்பட்டாள். இருந்தாலும் இந்த விஷயங்களை பற்றி எங்களுக்கும் தெரியாது, இங்கே மதுரகவி ஆழ்வாரினுடைய வம்சத்தில் வந்தவர் அவர் ஒருத்தர் இருக்க, அவரை கேட்டாக்கா ஒருவேளை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்றா போல் அந்த ஊரார் மனுஷாலாம் சொல்ல, அவரிடத்துல போய் கேட்க எனக்கும் இது தெரியாது, வேணும்னாக்கா மதுரகவி ஆழ்வார் அவருடைய கண்ணினும் சிறுத்தாம்பு அது 11 பாசுரம், அந்த 11 பாசுரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணியில் தீர்த்தாமாடி மார்பளவு ஜலத்தில் நின்றுண்டு இந்த 11 பாசுரத்தை
12,000 அதாவது 12,000 முறை ஜெபிச்சான்னாக்கா ஆழ்வார் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலிருந்து மறுபடியும் அந்த பிரபந்தங்களெல்லாம் உங்களுக்கு அனுகிரகிக்க வாய்ப்பு உண்டு. என்னது, தாமிரபரணியில் இறங்கி ஸ்நானம் தீர்த்தாமாடிட்டு மார்பளவு ஜலத்தில் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்ற பிரபந்தத்தினுடைய 11 பாசுரங்களையும் 12,000 முறை 12,000 முறை ஜபிச்சான்னாக்கா ஆழ்வார் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலிருந்து மறைந்த எல்லா பிரபந்தங்களையும் சாட்சாத்தாகவே உபதேசிப்பார் அப்படிங்கிற போல அந்த முதுகவி ஆழ்வாரனுடைய வம்சத்தில் இருந்தவர் சொல்லிட்டார். இது எங்களால் பண்ண முடியலை. அதாவது தாமிரபரணியில் இறங்கி இந்த மாதிரி மார்பளவு ஜலத்தில் 12,000 முறை இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை ஜபிக்கிறதுன்றது சாமானிய காரியம் கிடையாது. அதனால் நாங்கள் யாருமே இதை செய்ய முடியல, நாங்களும் செய்யலை. ஒருவேளை உம்மால் முடிஞ்சதுன்னாக்கா இந்த காரியத்தை செஞ்சாக்கா நீர் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற போல அவ சொல்லிட்டா. இதை கேட்ட ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படியே ஆகட்டும்னு தாமிரபரணியில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு மார்பளவு ஜலத்தில் இறங்கி இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை அவ சொன்னப்பட்ட பிரகாரம் 12,000 முறை ஆவருத்தி செய்து ஆழ்வாரை சாட்சாத்கரித்து அவர் விடவே இல்லை. அந்த முயற்சியை கைவிடாமல் 12,000 முறை இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை நன்ன ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணி ஜபிச்சு அந்த ஆழ்வாரினுடைய சாட்சாத்கரித்து அந்த பிரபந்தங்களெல்லாம் மறுபடியும் நமக்கு கொண்டு வந்து இன்றளவும் நாம் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இப்படிப்பட்ட பிரபந்தங்கள் இப்போவும் நாம் சேவிக்கிறோம்னாக்க ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பினுடைய பலன்தான் இப்போவும் நம்ம 4,000ன்னு சொல்லி இந்த பிரபந்தங்களை நாம் சேவிக்கிறோம். இதையே இந்த இடத்துல சொல்கிறோன்னாக்கா இப்போ நாம் பார்க்க போகிற அந்த கண்ணினுன் சிறுத்தாம்புக்கு அவ்வளவு ஏற்றம், அவ்வளவு பலன், அவ்வளவு சக்தி அதிகம். கண்ணினுன் சிறுத்தாம்பினுடைய முக்கியத்துவம் இதனால் நமக்கு நிறைய தெரியறது. அப்படிப்பட்ட கண்ணினுன் சிறுத்தாம்பை தான் இப்போ நாம் இந்த இதில் நாம் வாசிக்க போகிறோம். நாளைய தினத்தில் நாம் இதனுடைய கண்ணினுன் சிறுத்தாம்பினுடைய தனியினுடைய அர்த்தங்களை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.